தமிழ்நாட்டுல இப்ப மாணவர் சமுதாயம் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குன்னு இந்த ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். சென்னை வியாசர்பாடி எம்கேபி நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் கஞ்சா பயன்படுத்துவதாக வந்த புகாரை அடுத்து நேற்று ஆசிரியர்கள் மாணவர்களை சோதனை செய்தனர். அப்போது 11ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவு மாணவனை சோதனை செய்ததில் அவன் பேண்ட் பாக்கெட்டில் 5 கிராம் கஞ்சா பொட்டலம் இருந்தது தெரியவந்தது. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சருக்கு தெரியாம பேண்ட் பாக்கெட்ல கடலை மிட்டாய் தானே வச்சு சுத்திட்டு இருந்தோம். நீங்க என்னடா கஞ்சா பட்டணம் வரைக்கும் போயிட்டீங்க. ஆனா இது புதுசா இருக்கு. சென்னையில யாசர்பாடி பகுதியில என்கேபி நகர் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவன் பேண்ட் பாக்கெட்ல கஞ்சா. இதே கஞ்சா போதில திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்ல வடமாநில சகோதரர் ஒருவரை 4 பொறுக்கி பசங்க அருவாளால சராமரியா வெட்டின சம்பவம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் யாரும் வெளியே வரல. ஆனா இது அதை விட ஒரு படி மேல இருக்கு. இது இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு காவல்துறை மேல இருக்க நம்பிக்கை போயிடும். இன்னைக்கு 11ஆவது படிக்கிற பையன் கையில கஞ்சா இருக்கு, நாளைக்கு 10ஆவது படிக்கிற கையில கஞ்சா இருக்கும். அப்படியே விட்டோம்னா பச்சை குழந்தை கூட கஞ்சா குடிக்க ஆரம்பிச்சு. இந்த லட்சணத்துல மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் அவரு 0% கஞ்சான்னு சொல்றாரு. எந்த அர்த்தத்துல அண்ணன் அப்படி சொன்னாரு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.